நீட் தேர்வு என்பது 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத் அன்றைக்கு தமிழகத்திலிருந்து கூட்டணி கட்சியாக இருந்த திமுகவை சேர்ந்த மதிப்புக்குரிய காந்தி செல்வன் அவர்கள் அமைச்சர். அப்பொழுது கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCA உடைய அப்ரூவல் படி அது கொண்டு வந்தாங்க, நாம்ஸ் எல்லாம் போட்டாங்க. ஆனால் அதை எதிர்த்து பல மாநிலங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. நீட் வேண்டாம்னு சுப்ரீம் கோர்ட்டு போனதை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக அரசாங்கத்துடைய சார்பாக வாதாடினது திருமதி நளினி சிதம்பரம் அவர்கள். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சிதம்பரம் அவருடைய மனைவி திருமதி நளினி சிதம்பரம் வாதாடினார்கள். வாதாடி முடித்துவிட்டு தீர்ப்பு வரும்போது அவங்க சொன்ன வார்த்தை, இனிமேல் யாராலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதுன்னு சொன்னது காங்கிரஸ் கட்சி. ஆக முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் வந்தது தான் அந்த நீட் தேர்வு. 2012ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டிலிருந்து நீட் தேர்வு வந்து கொண்டே இருக்கிறது. இதில் பல ஏழை மாணவர்கள், எல்லா சமூகத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்களும் அதில் பயன்பெறுகிறாங்க. ஆனால் இதுக்கு நீட் தேர்வுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, டாக்டர்கள் அவங்க பிள்ளைகள் மட்டும்தான் டாக்டர் படிப்பாங்க. 2 கோடி 3 கோடி கொடுத்து எல்லா தனியார் மருத்துவர்களையும் சேர்ந்து நீட் தேர்வு வேண்டான்னு சொல்லி அதிலிருந்து அவங்க எல்லாம் படிச்சுட்டு ஏழையெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஆக அப்படி வந்தது தான் நீட் தேர்வை தவிர, ஏதோ நாங்களே கொண்டு வந்து எல்லாருக்கும் எதிராக பண்ணது போல ஒரு மாயை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறார். இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட்டு இப்போ நடந்த போராட்டம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாக 10 வருஷத்துக்கு மேலே நடைபெற்று கொண்டிருந்த ஒரு தேர்வு. அதற்கு இப்பொழுது போராட்டம் யார் முன்னெடுக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கு. மே மாதம் 3ஆம் தேதி நீட் தேர்வு எக்ஸாம். ஆனால் அதில் 4 நாள் கழித்து ஒரு கசிவு ஏற்படு. என்னன்னா லீக் ஆயிடுச்சுங்கிற ஒரு செய்தி வந்த உடனே அது கண்டுபிடிச்சது ராகுல் காந்தியோ மற்ற அரசியல் கட்சிகளோ கிடையாது. அது கண்டுபிடிச்சது எந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்ட் NTA தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, உடனடியாக ரத்தும் பண்ணாங்க. ரத்து பண்ணி ஜூன் மாதம் 20ஆம் தேதி அந்த தேர்தலையும் அந்த தேர்வையும் நடத்தினாங்க. தேர்வை நடத்தி முடிச்சு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த பரீட்சை எழுதி நல்ல முறை நடந்து முடிஞ்சிருச்சு. இதற்கிடையில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே மாணவர்களிடம் சென்று நேரடியாக தவறுக்கு நாங்கள் வருந்துகிறோம்னு வருத்தத்தையும் தெரிவிச்சாச்சு. இதற்கிடையில் மத்திய அமைச்சர் மதிப்புக்குரிய JP நட்டா அவர்கள் இந்த GJP மாணவர்கள் 2 பேரை அழைத்து கூட சமாதானத்துக்கு பேசியிருக்காங்க. பாரத மோடி அவர்கள் உடனடியாக உத்தரவிட்டு சம்பந்தப்பட்ட 13 பேர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் நடவடிக்கை எடுப்போம், மாணவர்களுடைய நலன்தான், இளைஞருடைய நலன்தான் எங்களுடைய எதிர்காலமே என்று சொன்ன நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து ஃபாஸ்ட் கோர்ட் விரைவு நீதிமன்றத்தின் உத்தரவிட்டு இவர்கள் நடவடிக்கையில் இருக்கிறார்கள். விரைவில் அதற்கான தண்டனை வழங்கப்படும் என்று இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்காங்க. இவ்வளவு தூரம் பண்ணி இன்னைக்கு தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, காக்ரோச் பார்ட்டி பின்னாலே போய் நிற்கிறார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு கழுதை தேஞ்சு கட்டருமான கதையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி யார் ஆதரவு தருவாங்க, எங்கே போய் ஒட்டலாம், எங்கே போய் அமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படிங்கிறத ராஜீவ்காந்தி ஓடிட்டு இருக்காரு. ஏதோ 18 நாள் வெளிநாட்டில் இருந்துட்டு இப்போ காக்ரோச் பின்னால் நிற்கிறார். அந்த போராட்டத்தை நடத்துனது யார்? மாணவர்களாக உண்மையான மாணவர்கள் இல்லை. அங்கே பூராமே வடகிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு ரவுடி, பெரிய ரவுடி வந்திருக்கார். அந்த ரவுடி வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய சம்பவங்களே நடந்திருக்கு. போலீஸார் தற்பாதுகாப்புக்காக சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். பத்திரிகையாளர்களே தாக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் டிவியில் பார்த்துருக்கலாம். பஸ்ஸை போட்டு எரிக்கிறாங்க, வண்டியை போட்டு எரிக்கிறாங்க, பாலஸ்தீன கொடியை காட்டுறாங்க. பாலஸ்தீன கொடியை காட்டக்கூடிய அளவுக்கு அந்த மாணவர்களுக்கு என்ன அவசரம் வந்திருக்கு? அப்போ உண்மையிலே அவர்கள் யார்? கலவரக்காரர்கள். இன்னைக்கு வாங்சுங் யார்? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இன்னைக்கு ராகுல் காந்தி அவங்க பின்னால் போய் நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த கட்சி இன்னைக்கு 2 அமைச்சர்கள் வாங்கி இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்களை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியும்.
இவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்திலும் நடைபெறுகிறது. ஆக பார்லிமெண்ட்டில் எப்பெல்லாம் ஒரு முக்கியமான பில் கொண்டு வராங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு போராட்டம் முன்னெடுக்கணும். நான் சொல்வது, ஏன்னா இந்த டிவியில் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நீட் தேர்வு வேணும் வேண்டாங்கிறத விவாதிக்கலாம். ஒரு பாராளுமன்றம் தொடங்குக்கு முன்னால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் நீட் தேர்வை பற்றி நீங்கள் பேசவே இல்லை? அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் தேர்வை பற்றி பேசியிருக்கணுமா இல்லையா? அங்கே பேச விட்டு போட்டு, பாராளுமன்றத்தில் பேச விட்டு போட்டு, நீங்கள் வந்து போராட்ட காலத்தில் வந்து பேசுகிறீங்கன்னா அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குதானே அர்த்தம். போராட்ட காலத்தில் ஒரு எல்ஓபி, லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி, மிகப்பெரிய நாடு, இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பாராளுமன்றத்தில் மக்களுக்காக பேசுறதை விட்டுட்டு இன்னைக்கு போராட்டக்காரர் கலகக்காரரை தூண்டி விடுறது என்றால் இது தேச துரோக செயல் தானே. இதுதான் இன்னைக்கு எங்களுடைய விளக்கம். பிரைம் மினிஸ்டர் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. எக்காரணத்துக்கு இளைஞருடைய எதிர்காலம், மாணவருடைய எதிர்காலம்தான் எங்களுடைய நலன். இதை தவிர்த்து எதுவாக அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அது ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக கலவரக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம். அங்கே போராட்ட காலத்தில் இருந்தவர்கள் யாரும் மாணவர்கள் கிடையாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு செயல்பாடு நடந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் அவர் பெரிய தொட்டாரு. அவருக்கு ஈய வந்து கீக்கியாசும் கண்டனம். டிவிக்கு அரசு, தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஜனநாயகம்னு ஒரு படத்துக்கு ஜனநாயகமே இல்லாமல் அவ எல்லாம் மந்திரி இன்னைக்கு தியேட்டரில் போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் தேம்பி தேம்பி எழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவன் யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா, ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க மாட்டாராம், அதனால் வந்து தேம்பி தேம்பி எழுதாரு. அதை 20-30 பேர் படம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமும் வேதனையுமான செய்தி. ஒருத்தர் வந்து திரும்பி திரும்பி எழுத, அவர் பேர் கல்லானை, இன்னொரு அமைச்சர் பர்வேஸ், அப்புறம் சபாநாயகர், நம்முடைய மேதகு இல்லை, மாண்புமிகு சபாநாயகர். அவர் சொல்றார், உலகஸ்டு வாலிபன் திரைப்படத்துக்கு பிறகு நான் பார்த்த முதல் படம் இந்த ஜனநாயகம். ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐயா லீவ் ஆயா? இன்னைக்கு ஒர்க்கிங் டே, பட்ஜெட்டு 5ஆம் தேதி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? சினிமா தேட்டரில் போயிருக்கீங்க. கேட்டால் உலகஸ்டு வாலிபன் படத்துக்கு அப்புறம் நாங்கள் அதை பார்க்குறோன்னு சொல்லியிருக்கு. நான் அந்த முதலமைச்சரை கேட்குறேன், பக்கத்தில் கர்நாடகா யார் அரசாங்கம்? பக்கத்தில் உடைய அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி மந்திரி சபையில் இருக்கீங்க. இன்னைக்கு மேட்டூர் அணையில் தண்ணி திறக்கலை. இன்னைக்கு ஜூன் மாதம் திறக்க வேண்டிய தண்ணீர் இன்னைக்கு வரல. ஆனால் இன்னைக்கு அவங்க எதோ பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா நீட் தேர்வை பற்றி பேசிட்டு. இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை. நீங்கள் சினிமா தேட்டரில் அவ்வளோ அமைச்சர் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்தா நான் கேட்கணும். என்ன சொல்ல முடியுதா? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? எவ்வளோ நாடு எவ்வளோ மோசமான நிலைமை போயிருக்கு. புரட்சியத்தில் எம்ஜிஆர் இருந்தாங்க, புரட்சியில் அம்மா இருந்தாங்க, அரசியலில் சிறை உலகிலிருந்து தான் வந்தாங்க. அதற்காக தமிழ்நாடு, தமிழ் மக்கள் நலன், இன்னைக்கு காவிரி டெல்டா எல்லாமே இன்னைக்கு வறண்டு போய் இருக்குது. வர இருக்கிற 1ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடைபெற இருக்கிறது. பாரதிய வரக்கிற 1ஆம் தேதி. சார், வடகிழக்கு மாவட்டத்திலேருந்து ஒரு அங்கேருந்து பானிமேசுங்கிறது ஒரு ரவுடி வந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படிங்க. ஒரு டெல்லி போடுற ஒரு புதுசுலான சிட்டியில் இவங்கெல்லாம் வராங்கன்னு போட்டே தகவல் தெரியுது. அவங்களெல்லாம் கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இருக்குங்க. நான் கேள்வி இல்லை, நல்ல கேள்வி. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ரவுடியில் திடீர்னு வந்து பஸ்ஸில் இறங்கினா ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்க முடியாது. அந்த இடத்துல யார் இருக்கிறாங்க அப்படின்னா அதை பொறுத்து கண்காணிக்கலாமே தவிர, இப்படி திடீர்னு வந்து இவங்க வந்து மாணவர்களாக இருந்தால் கூட கண்காணிக்கலாம். இப்போ இந்தியா, டெல்லி, நீங்கள் இந்தியா பரந்த பெரிய இது போராட்டம் வேறுங்கிறது வேறு. ஆனால் ரவுடிகள் உள்ள திடீரென்று நுழைவது என்பது வேறு. ஏன்னா போராட்டம் மாணவர் அமைதியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வர்றீங்க ப்ரெஸ் மீட் இருக்கு,
எல்லாரும் அமைதியாக திடீர்னு வந்து பெட்ரோல் குண்டை வீசினீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும் உங்களை? அதான் நீட் தேர்வில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கோடிக்கணக்கான பேர் நீட் தேர்வு எழுதியிருக்காங்க. ஒரு மனசாட்சியோடு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு ஏழை எளிய திறமை உள்ள மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்பு தான் நீட் தேர்வு. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்கிறோம், அதுக்குன்னு ஒரு அவங்க டிகிரி முடித்தாதான் பரீட்சை எழுத முடியும். ஆனாலும் ஒரு தேர்வு, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது. இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயே என்னை பார்த்து 8 லட்சம் பேர் பரீட்சை எழுதியிருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 1000 போஸ்ட் தான் வேக்கண்டாக இருக்குது. 8 லட்சம் பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 1000 போஸ்ட்டு தான், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. இப்போ நம்ம நீட் தேர்வில் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க, 11 லட்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. 720க்கு 715 மார்க்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாம் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் திருப்பி சில விஷயங்களை மட்டும் திருப்பி போடுற சில மீடியாக்கள், நீங்கள் எல்லாருமே நாட்டுடைய நலன் கருதி, எதிர்கால இந்தியாவுடைய நலன் கருதி, இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி எல்லா நாடுகளையும் தலைவனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய தலைவர். இன்றைக்கி பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லை, டீசல் தட்டுப்பாடு இல்லை, அதையும் உருவாக்க நினச்சாங்க. ஒரு நாள் பெட்ரோல் பங்கிலெல்லாம் போய் கூட்டமாக நின்று பார்த்தாங்க. ஹார்முஸ் நீர்மலையிலேருந்து இன்றைக்கி ஸ்பெஷல் கப்பல் வருதுன்னா பிகாஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் மோடி. இன்னைக்கு எல்லா நாட்டிலும் குண்டு போட்டுட்டு இருக்கான். அமைதியாக இருக்குது இந்தியா. ஒரு பெண்ணு கூட இன்னைக்கு டிவியில் பேட்டி கொடுத்தாங்க. ஒருத்தர் பேட்டி கொடுக்குறான். அவங்க என்னென்னா, நம்ம நாட்டை வல்லரசா நாடும் ஆக்கும்னு சொல்லலை, வங்காளத்தை போல் ஆக்கிடுவோம், நேபாளத்தை போல் கலவரத்தை உருவாக்கிடுவோம். இப்படி பேசக்கூடிய நாட்டில் உள்ள நம்மளுடைய கலவரக்காரர்கள் இருக்காங்க. பின்னால் கம்யூனிஸ்ட் கட்சி, எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப்ஐ, இவர்களெல்லாம் அங்கே என்ன வேலை? மாணவர்கள் மட்டும் தானே போராடணும். அமைச்சர் பதவி கோரிக்கை விஷயம் அண்ணாமலை அவர்கள் போராட்டத்தை ஆதரவு தெரிவிக்கும் ஒரு பதிவு. இதுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு சம்பவம் வந்த போது சிதம்பரத்தை பதவி விலகணும்னு எல்லாருமே சொன்னாங்க. அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி சொல்லிச்சு, ஒரு சம்பவத்துக்காண்டி ஒரு அமைச்சர் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இதுக்காக வந்து பதவி விலக வேணுங்கிற அவசியங்கிறது இல்லை. நமது மதிப்புக்குரிய பிரியங்கா காந்தி ராஜஸ்தானில் ஒரு முறை போகும்போது ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, இது வந்து இந்த மாதிரி வினாத்தாள் கசிவு என்பது இந்த தேசத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது. இதனால் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் நடவடிக்கை வேண்டாம்னு பிரியங்கா காந்தி பேசியிருக்காங்க. வீடியோவை உங்களை காட்டுறேன். காங்கிரஸ் ஆட்சி 11 முறை நடந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 11 முறை நடந்திருக்கு. ராகுல் காந்தி என்ன நடவடிக்கை எடுத்தாரு? 11 முறை இங்கே இருக்கு. 11 முறை இருக்கு. தமிழ்நாடு எங்கே நடக்கலை. அதுக்கு அப்படி நடந்தது சரின்னு நான் சொல்ல முடியாது. நடந்ததுக்கு சம்மந்தப்பட்ட மந்திரி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறார். நடந்த விஷயம் எதிர்கால இளைஞர்கள் மாணவர்கள் எங்களுடைய குறிக்கோள், இதை தவிர எங்களுக்கு எந்த குறிக்கோள் இல்லைன்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் இது பண்ணியாச்சு. விரைவு நீதிமன்றத்தில் விரைவாக நடவடிக்கை எடுப்போம். சார் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியாச்சு இல்லையா உங்களுக்கு? இன்னைக்கு சொன்னார், நேற்று சொன்னாருங்கிறது முக்கியம் இல்லை. அதான் நடவடிக்கை தான் முக்கியம் நமக்கு. இல்லை, இதே மாதிரி விவசாய போராட்டம் நடந்துச்சு முன்னாடி, டெல்லியில் நடந்துச்சு. ஒரு பெரிய போராட்டம் நடந்து முடிஞ்சிச்சு. அதனால் இதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை. இதெல்லாம் தேச துரோக நலன். இது தேச துரோக செயல். இதை ராகுல் காந்தி செய்கிறார். எப்பொழுதுமே நாட்டுப்பற்று கிடையாது. இத்தாலி நாட்டை பற்றி தான் கவலைப்படாத தவிர இந்தியாவை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆமாம், அது இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். தூத்துக்குடியில் ஏற்கனவே சிறையில் இருக்கும்போது சபரிவர்மன், குமரி மாவட்டத்தை சேர்ந்த நார்கோல் ஈத்தங்காட்டை சேர்ந்த சபரிவர்மன் சிறையிலேருந்து அடித்து கொண்டு இருக்காங்க போலீஸ். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது தூத்துக்குடி இன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் அரங்கேறிக்கிறது. 21 வயது வாலிபர் இன்னைக்கு
அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். ஆக இதை பற்றி முதலமைச்சர் கையில் வச்சிருக்க காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. எதுக்கும் ரியாக்ஷனே கிடையாது. எதுக்கும் ரியாக்ஷன் கிடையாது. ஒன்லி இன் தி சினிமா அண்ட் ஸ்டுடியோ, அவ்வளோதான். மக்களை பற்றி கவலையே கிடையாது. நோ ரியாக்ஷன். எல்லாரும் ஆக்ஷன் இப்போ அழுகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க தியேட்டரில். மாநில தப்புரிய நேரம் வந்துச்சு, மத்திய இருக்க ஒரு நேரம் வந்து பூத்திக்கிது. அவங்க தேர்தல் வாக்குறுதியை பண்ணுறதுன்னா மொத்தம் தேவி தெரிச்சுங்கப்பா காலையில் நம்பிக்கை தேயலாம். அதே அது சப்பத்தை அதாவது வெறும் சீனி சர்க்கரை அப்படின்னு எழுதிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா அதெல்லாம் இனிக்காது. ட்வீட் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். இந்த நீட் எக்ஸாம் வேண்டாம் வேண்டாம்னு அன்னையிலேருந்து அவரும் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததே அவங்க தான். காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தார். அன்னைக்கு மத்தியில் தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்தாங்க. அண்ணன் டிஆர் பாலு அமைச்சராக இருந்தாங்க. இவங்க கேபினெட் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்பந்தான் அன்னைக்கு தான் நீட்டு கொண்டு வராங்க. அன்னைக்கெல்லாம் எதிர்க்கலை. பட் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. அரசியல். சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராங்க நீட்டை கொண்டு வரணும். ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அதை நிராகரிச்சிருக்கார். ஒரு முதலமைச்சராக இருந்தவங்க, பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்களுக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போடப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு கவர்னரால் அங்கீகரிக்கப்பட்டு பிறகு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நிராகரிக்கப்பட்ட பிறகு திருப்பி நீட் தேர்வு கொண்டு வரும்னு சொன்னால் சட்டம் தெரியுதா? அவங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? இன்னும் சொல்லப்போனால் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கே தெரியும். நீட் கொண்டு வந்தது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுக்கே தெரியும். அவர் தானே அந்த கட்சியுடைய தலைவர். தயாநிதி மாறன் தானே மத்திய அமைச்சர். டிஆர் பாலு கேபினட் மினிஸ்டர். இன்னைக்கு மதிப்புக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மாவே அவங்க போய் அங்கே போய் அந்த சிஜேபி காக்ரோச் பின்னால் போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு இடமே கிடைக்கல ஒழிக்கிறதுக்கு. இப்போ காக்ரோச் பின்னால் போய் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா நடக்கல, தப்பு நடந்திருக்கு, அதுக்கு இவரு பதவி விளம்பரம் அப்படின்னு சொல்லி குறி சொல்ல அரசு பேக்கப் பண்ணது. இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க? நீட் வேண்டான்னு சொல்கிறாங்களா அல்லது தவறு நடக்க விடான்னு சொல்கிறாங்களா? எந்த ஸ்டாண்ட் எடுக்க விடுறாங்க அவங்க? திமுக வந்து நீட்டே வேண்டாங்கிறாங்க. அவங்க வந்து தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க, தண்டனை பெற்றுத்தரும்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நடக்காது. இனிமேல் வினாத்தாள் இருந்தால் தானே இந்த பிரச்சனை வரும். இனிமேல் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார், இனிமேல் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ். நீங்கள் எப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காருங்க, உங்களுக்கு கொஸ்டின் வரும். இனிமேல் அந்த பிரச்சனைக்கே வெளியில். அப்போ ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்கும்போது முற்றுப்புள்ளி வைக்காம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன்னாக்கி அது வேணும்னா சொல்லணும். இப்போ வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. இப்போல்லாம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வேற மருந்து தான் கொடுக்கணும். வந்து கல்வியும் மாநில வகையில் அங்கிருந்து அதான் எங்களுடைய பதவினா வேத தீர்வாக இருக்கும். யார் சொன்னாங்க? அவருக்கு ஒரு நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துகிறேன். 1976 எமர்ஜென்சியை கொண்டு வந்தது இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி. அன்னைக்கு இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1976 எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அப்போ நிறைய அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ அதில் 42வது சரத்து என்ன தெரியுமா? அந்த அமெண்ட்மெண்ட்டில் 42வது சரத்து மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு சரத்து. மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மத்திய அரசு கொண்டு போனதே இந்த ராஜ்பவன் கூட இருக்கிற அமைச்சர் இந்திரா காங்கிரஸ் கட்சி. அவருடைய தலைவர் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்து திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இதற்கு அவர் பதில் சொல்லட்டும். ராஜ்பவன் பதில் சொல்லட்டும். இதுக்கு முதல்ல நீட் தேர்வு என்பது 2012ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த குலாம் நபி ஆசாத், அன்றைக்கு தமிழகத்திலிருந்து கூட்டணி கட்சியாக இருந்த திமுகவை சேர்ந்த மதிப்புக்குரிய காந்தி செல்வன் அவர்கள் அமைச்சர். அப்பொழுது கொண்டு வரப்பட்டது நீட் தேர்வு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா MCA உடைய அப்ரூவல் படி